1975ஆம் ஆண்டு பிறந்த டேனியல் பாலாஜி சென்னை தரமணி திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட இயக்க படிப்பை முடித்துள்ளார். கமலஹாசனின் படத்தில் யூனிட் புரொடெக்ஷன் மேனேஜராக டேனியல் பாலாஜி தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். ராதிகா நடிப்பில் பிரபலமான சின்னத்திரை தொடரான சித்தி தொடரில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதன் மூலம் அவரது பெயர் டேனியல் பாலாஜி என மாறியது. சித்தி, அலைகள் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்துள்ளார் டேனியல் பாலாஜி. நடிகை ராதிகாவின் சித்தி தொடரில் டேனியல் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி வெள்ளித்திரையிலும் வில்லன் கதாபாத்திரத்தில் தனித்துவம் காட்டிய டேனியல் பாலாஜி நடிகர் முரளிக்கு நெருங்கிய உறவினர். டேனியல் பாலாஜி 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தின் மூலம் திரைத்துறைக்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து காக்க காக்க, பொல்லாதவன், பைரவா, வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்திலும் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. இவர் நடிகர் முரளியின் சகோதரர். அதாவது டேனியல் பாலாஜி பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில்தான். ஆனால் இவர்கள் தெலுங்கர்கள். முரளி கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் டேனியல் பாலாஜி அம்மாவும் முரளியின் அம்மாவும் அக்கா தங்கைகளாம். அந்த வகையில் முரளி இவரது அண்ணன். டேனியல் பாலாஜி குரலுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது. அந்த அளவுக்கு வில்லத்தனத்திற்கு பெயர் பெற்றவர். டேனியல் பாலாஜி கமலஹாசனின் மருதநாயகம் படத்திற்கு யூனிட் புரொடெக்ஷன் மேனேஜராக பணியாற்றிய போதுதான் சித்தி தொடரில் நடித்தார். வில்லனாக பல படங்களில் தன்னுடைய நடிப்பால் மிரட்டிய நடிகர் டேனியல் பாலாஜி ஆவடியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கட்டியுள்ளார். அவருடைய அம்மாவின் ஆசைக்காக டேனியல் பாலாஜி இந்த கோவிலை கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்திரை என்ற படத்தில் நாயகனாகவும் நடித்துள்ளார். பிளாக் படத்தின் மூலம் மலையாள சினிமாவிலும் டேனியல் பாலாஜி அறிமுகமானார். மோகன்லால் நடித்த பகவான், மம்முட்டி நடித்த டாடி கூல் ஆகிய படங்களிலும் டேனியல் பாலாஜி நடித்துள்ளார். இவர் மலையாளத்திலும் வில்லனாக நடித்திருக்கிறார். இவர் கடைசியாக நடித்த படம் அறிவழகன். நடிகர் முரளியை போல் டேனியல் பாலாஜியும் இளம் வயதில் இறந்துவிட்டார். முரளியும் கிட்டத்தட்ட 46 முதல் 48 வயதில்தான் இறந்தார். டேனியல் பாலாஜி தமிழ் படங்களில் மட்டுமில்லாமல் மலையாளம், தெலுங்கு படங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.